வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஔவையாரின் ஞானக்குரலில் நெக்ஸ்ட்டு நம்ம 8வது அவங்க கொடுத்துருக்க டாபிக் என்னென்னா அர்ச்சனை. அர்ச்சனைன்னொன்னே போகிறது என்னென்னா, நம்ம கோவிலில் போய் இந்த அந்தனர்கிட்ட கொடுத்து பூஜை பண்ணுற இது சாமி பேருக்கோ இல்லை உங்கள் பேர்லேயோ நான் ராசி நட்சத்திரங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணுறதில்ல, அந்த அர்ச்சனை இல்லை. நம்ம உடலே கோவில். இது திருமந்திரத்தில் என்ன சொல்லியிருக்காரோ அதோட ஒரு ஷார்ட் வெர்ஷன் தான் இது. அப்போ என்னென்னா, கிட்டத்தட்ட அங்கே உள்ள கருத்தை இவங்க 3000 பாடலை இவங்க 310 பாடலாக சுருக்கியிருக்காங்க. கருத்து என்னமோ உண்மை தான். நம்ம ஷார்ட்கட்டான்னு சொல்லுவோம்ல, ரத்தின சுருக்கமாக, அந்த வகையில் தான் இது சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி சொன்னது உடல், சூட்சும உடல், அப்புறம் நாடி தாரணை, அப்புறம் அமுத தாரணை, வாய் தாரணை, இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு வரும்போது நம்ம உடல் ஒரு விதமான ஒரு பக்குவ நிலை அடைஞ்சிருக்கும். இதில் நம்ம இங்கே சுவாச பயிற்சி, மூச்சு பயிற்சின்னு ஒன்று எதுவும் செய்யலை, ஆசனம் ஒன்றும் செய்யலை. இப்போ இது ஒரு விதமான ஞான நிலை. இதை ஒன்றும் பயிற்சியே பண்ணலாலும் இதோட ஒரு படம் பார்க்குறோம்ல, அது மாதிரி படம் நடிக்க சொல்லலை, படம் கதாபாத்திரமாக ஆக சொல்லலை. சேம் டைமில் ஒரு கதை பார்த்தா உங்களுக்கு அது புரியும்ல, அதே மாதிரி இதை என்னன்னு மட்டும் பார்த்துட்டே வாங்க. மொத்தத்தில் நான் அதில் சொல்ல என்னென்னா, உடல் பற்றி தெரிஞ்சுக்கணும், சூட்சும உடல் தெரிஞ்சுக்கணும், நாடி ஆதாரங்கள் சக்தி எப்படி ஓட்டம் தெரிஞ்சுருக்கணும், வாயு ஆதாரம் மூலம் நம்ம அந்த மூச்சை நம்ம மூச்சு பயிற்சின்னு பார்க்கல, இங்கே மூச்சோட அந்த இடக்கிளை பெண்களுடைய தன்மை கொண்டு போயிருக்கோம். அதுக்கப்புறம் அங்கீதாரணையை பார்த்துருக்கோம், அடுத்து அமுத தாரணை பார்த்துருக்கோம். இது பண்ணும்போதே நம்ம கால்வாசி பங்கு வந்துட்டோம் ஞானத்தன்மையில். அந்த கால்வாசி பங்கில் இன்னும் கொஞ்சம் இருக்கிறது என்னென்னா, அர்ச்சனை பண்ணி நம்ம பூசலார் ஐயா பண்ண அந்த உடலை உள்ளத்தில் கோவில் கட்டி வாழ்ந்தார் பார்த்திங்களா, அது மாதிரி நம்ம உடலே ஒரு கோவில் தான். அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு கோவில் கட்டினா அந்த கோவிலில் இப்போ நீங்களே ஒரு இமேஜின் பண்ணுங்களேன், உங்கள் கோவிலை எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டுவீங்க. உங்களுக்குள்ளே பூசலார் கட்டின கோவில் மாதிரி நம்ம ஒரு கோவில் கட்டுறோம், அதில் ஒரு மனத்துக்குள்ளே பூஜை பண்ணுறோம். அதுதான் இந்த அர்ச்சனை, சரியா? அப்போ நீங்கள் உங்களுக்கு எப்படி பிரம்மாண்டமாக கோவில் கட்டணுமோ, வைரங்களால், வைடூரியங்களால், நவரத்தினங்களால், தங்கத்தால், பிளாட்டினத்தால், இது மாதிரி எல்லாத்தையும் சங்கால், கிளாஸால், எல்லாமே ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில் உங்கள் இஷ்ட தெய்வம் அதில் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். அதில் உங்கள் பிராணனை தான் பிரதிஷ்டை பண்ண போகிறீங்க. அங்கே உங்களோட உள்ளத்தை தான் நம்ம இருக்கையாக வச்சு உட்கார போகிறோம், வைக்க போகிறோம். அதில் உங்களோட உயிரை தான் அந்த கடவுளாக, உணர்வை தான் அந்த லிங்கமாக வச்சு மலர்களால், உலகத்தில் இருக்க அத்தனை மலர்கள், இன்னும் சூட்சும உலகத்தில் இருக்க மலர்கள், மனமிக்க மலர்களால் நம்ம அர்ச்சனை பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இங்கே அபிஷேகம்னு சொல்லலை, அர்ச்சனை மட்டும் தான் சொல்கிறேன். ஏன் அவங்க அபிஷேகம்னு சொல்லலைன்னா, அது வேறு விதமாக கட்டமைக்கிறது. இது அர்ச்சனை மட்டும்னா நம்ம மலர்களால் போடுறது. ஒரு ஆஃபர் பண்ணுறோம், அர்ப்பணிப்பு பண்ணுறோம், அந்த போட்டு அது மாதிரி வள்ளலார் சொன்னது எப்படி ஜோதியை சொன்னாரோ, அங்கே ஜோதியை பார்க்கணுன்னு சொன்னாரோ, அந்த ப்ராசஸில் இவங்க போய் என்னென்னா, அந்த பிறைநில மண்டபங்கிறது எது, நம்ம நெற்றி பருவத்தில் அந்த ஜோதியை சிவலிங்கமாக வச்சு அந்த சிவலிங்கத்துக்கு நீங்கள் பூஜை பண்ணால் எப்படி இருக்கும், அப்படி தான் இதோடது கான்செப்ட். பார்க்கலாம். இது ஒரு 10 பாடல் சொல்லியிருக்காங்க. நம்ம எப்போல்லாம் அந்த உணர்வோடு இருக்கணும்னா, காலை, மாலை, அப்புறமா மதியம், இந்த 3 டைமுமே நம்ம அந்த சிவனை நினச்சி தான் நம்ம அந்த பூஜை பண்ணணும். இப்போ வீட்டில் இருக்கோம், அது ஓகே. இது ஒரு சன்னியாசம் வாங்கினவங்க, இல்லை கோவிலில் இந்த மாதிரி கோவிலில் இருக்கவங்க சதா அவங்க கடவுளை தான் நினச்சிட்ருப்பாங்க. அந்த வகையில் ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை எடுத்துக்கலாம். ஆனால் அது உத்தமம். அதுதான் அந்த 3 வேளையும் நம்ம பண்ணுற அந்த சிவனை நினச்சி அர்ச்சனை பண்ணுறது தான். அர்ச்சனைன்னு நான் இப்போ சொன்னேன்ல, அதே மாதிரி பண்ணுறது தான். அப்போ உள்ள ஒரு இருக்கையாக வச்சுக்கணும், உணர்வை சிவலிங்கமாக வச்சுக்கிட்டு நம்ம அர்ச்சனை பண்ணும்போது தான் இந்த ஃபீலிங்லாம் உணர முடியும். மூலாதாரத்தில் சிவனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இருக்க நினச்சிக்கிட்டு உணர்வாக கொண்டு
நம்ம மனத்தை வந்து எந்த இதுவும் இல்லாமல் ஒருநிலைப்படுத்தி அங்கே அர்ச்சனை பண்ணுறது தான் இது. சரியா? பிரார்த்தனை. அர்ச்சனை மீன்ஸ் என்னது? அந்த பிரார்த்தனை பண்ணுறது. நீங்கள் வாசனை மலர்களை அந்த இடத்துல வந்து எப்படின்னு இந்த சுவாமிக்கு விக்கிரகத்துக்கு வந்து மலைகள் போடுறாங்களே அது மாதிரி. ஒரு ஆணும் பெண்ணும் புணர்ச்சியின் போது எவ்வளோ வந்து ஆனந்தப்படுவாங்களோ அந்த உணர்வோட, அந்த தன்மையோட, அந்த களிப்போட, அந்த எஃபெக்டோடு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணுமா, அந்த சிவலிங்கத்துக்கு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணணும். அந்த 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 மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ வந்து ஒரு விளக்கு எரிஞ்சிட்ருக்கு. அது வந்து எப்படி ஒரே மாதிரி எரியும். அது கொஞ்சம் கூட அசையாமல், காற்றுல அசையாமல் ஒரு விளக்கு எரிஞ்சிட்ருக்குன்னா அது எப்படி இருக்கும்? மனம் அந்த மாதிரி ஆடாமல் அசையாமல் மனத்தை ஒருநிலைப்படுத்தி, அதனால தான் நம்ம வாய்தாரணை, அங்கீதாரணை, அமிர்தாரணையெல்லாம் பண்ணது என்னென்னா மனதை ஒருநிலைப்படுத்துகிறது தான். அதே மாதிரி இப்போ கொண்டு வந்து உணர்வை கொண்டு போய் நம்ம வந்து வைக்கிறோம். சரியா? அப்போ அந்த மாதிரி இருக்கிறது தான் மனத்தை எந்த வகையிலையும் நம்ம பண்ணாமல் இருக்கிறது தான், அலைய விடாமல் இருக்கிறது தான் இந்த சிவனை வந்து அடையிறதுக்குரிய வழி. சரியா? அடுத்து நம்ம பிண்டம், நம்ம உடல் வந்து ஒரு பிண்டம், பிரபஞ்சம் ஒரு அண்டம் சொல்கிறோம்ல. இதுக்குள்ளே எந்த நோக்கமும் இல்லாமல் வெளியே எங்கேயும் போயிடாமல் உள்முகமாக செய்கிறது தான் அந்த இறைவனை வந்து நம்ம வந்து பார்த்து பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த மந்திரங்கள்லாம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா மந்திரத்தில் லயத்திடுவோம். ஏன் மனசுக்குள்ளேயே சொல்ல வேண்டிய எதுக்கு தெரியுமா? ஆரம்பத்தில் நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கும்போது உங்களோட மந்திரங்கள் வந்து வாயில் சொல்லலாம். வாயில் சொல்லும்போது நீங்கள் கவனம் இயங்கக்கூடாது. நீங்கள் நல்லா ஆழமாக பழக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, மந்திரங்களை வந்து அந்த சவுண்டுக்குள்ளே அந்த இதுக்குள்ளே நம்ம மூழ்கிடுவோமே. நம்ம மனம் வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கப்புறம் அந்த மந்திரங்களோட இதில் நம்ம வந்து மனத்தை செலுத்தாமல் அதில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி போயிடுவோம். நம்ம மைண்டில் வந்து அதை கொண்டு வந்து அகக்கண் மூலம் கொண்டு வந்து அந்த சிவனை நினச்சி நம்ம வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஓம் நம சிவாய அப்படி சொல்லும்போது அந்த வார்த்தையிலே போயிடுவீங்க. அங்கே எப்படி வந்து உணர்வாக வச்சு இப்போது சொல்லும்போது அந்த விக்கிரகம் எதுலேருந்து சொல்லும்போது வேறு, நாம் உணர்வை கொண்டு போய் அந்த மந்திரத்தை சொல்லாமல் மனசுக்குள்ளேயே மௌனமாக அதை சொல்லும்போது அங்கே உள்ளே இருக்க இறைவனுக்கு வந்து நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் கூட கருத்து வந்து மாறக்கூடாது. அப்படி இப்படி சொல்லுவோம்ல, இருக்கும் இருக்காது, இல்லை இருக்கும், இல்லை சரியாது அப்படி சொல்லாமல் நம்ம வந்து என்னென்னா இறைவனை வந்து ஒரே மனசோட இறைவன் அங்கே இருக்கான் அப்படின்ட்டு, அது வந்து நம்ம புறத்தில் பார்க்கும்போது நம்ம ஓகே இந்த இருக்குது சாமின்னு சொல்லலாம். அதுலேயே நம்ம கவனம் தப்பி போவோம். அதில் உள்ளே இருக்க தன்மையை வந்து நம்ம கொண்டு வந்து அந்த இறைவன் உள்ளே இருக்கான், அது உள்ளே இருக்குங்கிறத கொண்டு வந்து நினச்சிக்கிட்டே இருந்து நம்ம வந்து ஒரு மலர்களால் வந்து எப்படி ஆராதனை பண்ணமோ அப்படி தான் ஆராதனை பண்ணணும். அப்படி தொடர்ந்து இப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட தொடர்ந்து பண்ண போது நீங்கள் உட்கார்ந்தோடனே அந்த லயம் வந்துடும். அடுத்து நம்ம மனசுக்குள்ளே இப்போ மனசு இருக்குது, அதுக்குள்ளே ஒரு நம்ம மனசு மீன்ஸ் என்ன சொல்கிறோம், அந்த இதயம் பக்கத்தில் இடது பக்கத்தில் இதயம் இடத்துல வந்து ஒரு ரூபா சைஸில் தான் இருக்கும் அந்த இது. அந்த இடத்துல வந்து நம்ம வந்து வச்சு மனசை வச்சு நம்ம வந்து பண்ணணும். அதுதான் ஹார்ட்டு வச்சு அங்கே ஹார்ட் இருக்குது, அது வந்து பிங்க் கலரில் நீங்கள் வந்து ஒளியை வர மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த பிங்க்லேருந்து அப்படியே ரெஃப்ளெக்ஸ் ஆகி எதிரொலித்து பூமிக்கு போகிற மாதிரி கற்பனை பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம பயிற்சி இந்த பூமிக்கு சக்தி கொடுக்குறதுக்கு, பூமியிலேருந்து நமக்கு சக்தி கொடுக்குறதுக்கெலாம் பண்ணுவோம். அப்போ வந்து என்னென்னா அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு தீபம் எரிஞ்சு எப்படி இருக்கும், அதை மனசில் ஃபுல்லாக உட்காந்து அப்படியே அதுதான் தீபம்னு நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மலைகளால் 1008 மலைகளோ 1008 மலைகளோ எவ்வளோ அது வந்து என்னென்னா இப்போ நீங்கள் வந்து என்னென்னா மனத்தால் எவ்வளோ ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ நம்ம 1000 சொல்லிடலாம், 10,000 சொல்லிடலாம், இந்த மாதிரி 1,00,000 கோடி சொல்லிடலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து மனத்தால் எவ்வளோ வேணால் சொல்லலாம். எவ்வளோ நீங்கள் விரிஞ்சு போகிறீங்களோ அவ்வளோக்கு சொல்ல முடியும். நம்ம இதில் எவ்வளோ கஞ்சத்தனம் பண்ணவே தேவையில்லை. இதில் கோடி சொல்லும்போது வந்து என்னென்னா அது லட்சம் கோடி தான் வச்சா என்ன அப்படிங்கும்போது அதில் வந்து நம்ம வந்து இது இவ்வளோ தான் இருக்குது இல்லைன்னு பண்ண தேவையில்லை. நம்ம எவ்வளோ மனத்தை வந்து ஒருநிலைப்படுத்தி நம்ம வந்து இந்த அந்த அந்த நம்ம வந்து அக பூஜை பண்ணுறோமோ, அக பூஜை பண்ண நம்மளோட மனம் அதுவும் லயத்து நிற்கிறதோடு இல்லாமல்
அந்த உணர்வையும் நம்ம இறை உணர்வாக நம்ம உணர முடியும். இதுக்கு ஔவையார் வந்து இந்த செஞ்சு பார்த்துட்டு அந்த 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 இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுனால நமக்கு சொன்னதுனால இதில் கொஞ்சம் கூட நம்ம சந்தேகப்படாமல் தைரியமாக செய்யலாம். அதுதான் உண்மையானது உண்மை. 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை இந்த நிலை வரும்போது உங்களுக்குள்ளே என்னென்னா அடுத்தடுத்து பாதை திறந்துரும். கடன்னு திறந்துரும். அடுத்து நம்ம போய் இங்கே என்ன செய்யணும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படிலாம் தேவையே இல்லை. நீங்கள் வந்து எந்த பாதையில் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறது தான் நம்ம வேலையாக இருக்கும். எடுத்து வைக்கிறது தான் முதலடி தான் நம்மளோடதாக இருக்கும். மித்ததெல்லாம் இறைவனே கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போயிடுவான். அதனால் என்னென்னா தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது சும்மா ஏதோ பொழுதுபோக்குன்னு நினச்சிக்காம முடிஞ்சு கிடைக்கும்போது 2, 3 தடவை கூட கேட்குறது தப்பு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த லயம் உங்களுக்கு பிடிபட்டுருச்சு அப்படின்னா இதை தான் சொல்ல வந்திருக்காங்கிறதே உங்கள் அறிவு தெரிஞ்சு உங்கள் ஆன்மா வந்து அழகாக உங்கள் அறிவு மலர்ந்து உங்களுக்கு அழகாக வழிகாட்டும். ஸோ அதனால் இதை கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த பிக்சரில் வச்சுருக்கிறது வந்து இந்த வயலட் கலர் ஃப்ளேம் வந்து உங்களை சுற்றி இருக்க மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் போட்டுக்கலாம். நீங்கள் தியானம் பண்ணும்போது இல்லை வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் அந்த டைமில் அந்த வயலட் ஃப்ளேம் உங்களை சுற்றி இருக்க மாதிரி நீங்கள் ஒரு ப்ரொடெக்ஷன் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு விதமான என்ன சொல்கிறது எனர்ஜி லீக் ஆகாது. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம உணர்வாக அந்த பூஜையும் பண்ணுறோம். சரியா? ஓகே.